சிபிஐ விசாரணைக்கு சென்ற நமது விஜய் அவர்களை கிடுக்குப்பிடி கேள்விகளாக அந்த கரூர் கூட்டம் அப்படிங்கிறது ஜனநாயகம் படத்துக்காக எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி கேட்கப்பட்டதாக அந்த தகவலை வைத்து நேற்று நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் சில ஆதாரங்களையும் நம்ம வெளியிட்டிருந்தோம். அதில் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே அந்த ஆதாரங்களை வெளியிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் நாம் முதல் முறையாக நேற்று வெளியிட்டோம். அதே மாதிரி அதற்கு ஆதாரத்தை வலு சேர்க்கும் வகையில் கூடுதல் ஆதாரமாக ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் என்னென்னா, அது அந்த கேமரா வீடியோ, அதாவது படத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை விஜயினுடைய கூட்டத்துக்கு முன்னாடி அந்த வண்டிகளில் ஃபிட் பண்ணுற அந்த ஒர்க்கிங் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஒர்க்கிங் வீடியோவில் உள்ள கேமராக்கள் முழுக்க முழுக்க திரைப்படத்துக்காக பயன்படுத்தக்கூடிய கேமராக்கள் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் தெளிவாக தெரிய வருகிறது. அந்த வீடியோவையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறத சொல்லியிருந்தோம். அதை நம்ம ரிலீஸ் பண்ண மறந்துட்டோம். அதை பற்றி பேசவும் மறந்துட்டோம். அந்த வீடியோ என்னன்னாக்கா, கரூர் கூட்டத்தில் விஜய் உள்ளே வரும்பொழுது எந்த இடத்துல அந்த கூட்டம் பஸ்ட் அவுட் ஆகி வெடித்து உள்ளே வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த வீடியோ. அதான் அங்கே தான் முதல்ல அந்த போலீஸ் செயின் பிரேக்கப் ஆகி அந்த விஜயனுடைய அணில் குஞ்சுகள் தற்கொலைகள் முழுக்க போலீஸை தள்ளி விட்டு ஓடி வந்தது வண்டியை நோக்கி. அந்த வீடியோ நேற்று எக்ஸ்க்ளூசிவாக நேற்று ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஏற்கனவே ரிலீஸ் ஆகிருக்கு, இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக நேற்று ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அது பண்ண முடியல. அந்த வீடியோவும் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் மேலும் சில முக்கியமான வீடியோஸ் நம்ம அதில் பரப்ப போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய பிஆர் டீமை வைத்து எப்படியெல்லாம் விஜயை ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த விஜயனுடைய கூட்டத்தில் வந்து வருகிற அந்த தற்கொலைகள்கிட்ட மைக்கு நிட்டும் பொழுது நான் அக்கா தங்கச்சி பொண்டாட்டியாக இருப்பேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். 10 பேர் கூட்டுறவங்களே வந்து 10 பொண்டாட்டி 10 புருஷன் வச்சுக்கும் பொழுது ஏன் எங்கள் அண்ணன் வச்சுக்கூடாதா அப்படின்னு பேசின வீடியோவாக இருக்கட்டும். எனக்கு என் புருஷனோட விஜயதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசின வீடியோவாக இருக்கட்டும். இதெல்லாம் ஜெகதீஷ் பழனிசாமியோடைய ரூட் என்கிற அந்த பிஆர் டீமை வைத்து பரப்பப்பட்ட வீடியோ அப்படின்னு நம்ம பல வீடியோக்களில் பேசிட்டு வரோம். அதற்கான ஆதாரம் இந்த வீடியோவில் நமக்கு சிக்கியிருக்கு. அதையும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சிபிஐயில் விஜய்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, இந்த கரூர் கூட்டம் அப்படிங்கிறது ஜனநாயகம் படத்துக்கான ஷூட்டிங்காக நடத்தப்பட்ட கூட்டமா, அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் ஜனநாயகம் படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி. அதற்கு நம்ம சில இது வரைக்கும் வெளிவராத ஃபோட்டோஸ் நேற்று வெளியே இருந்துச்சு, அதை வச்சு நம்ம பேசியிருந்தோம். அந்த அலெக்சா கேமரா அந்த கூட்டத்தில் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஃபுட்டேஜஸ். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய 20+ ப்ரொஃபஷனல் கேமராஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில சொல்ல போனோம்னாக்கா, ஒரு மாநிலத்தினுடைய முதல்வருக்கே அவ்வளவு கேமராஸ் கொண்டு போக மாட்டாங்க. சொல்ல போனோம்னா சிஎம்முக்கே அவ்வளவு கேமரா போகாது, பிரைம் மினிஸ்டருக்கே அவ்வளவு கேமரா போகாது அப்படிங்கிற நம்ம பேசியிருந்தோம். அப்போது ஒரு நடிகர் போகும்போது அது திரைப்படத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய கேமராவை ஒரு கூட்டத்தை கவர் பண்ணுறாங்கன்னா, அந்த கூட்டத்தில் ரிலே பண்ணுறதுக்கு சில கேமராக்கள் போகும். 20+ ப்ரொஃபஷனல் கேமராஸ், அலெக்சா போன்ற சினிமாவுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய கேமராஸ் தேவையே படாதுங்க. அப்போ திரைப்படத்துக்கான ஷூட்டிங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த கேமராக்கள் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நேற்று வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ராவாக அந்த விஜயனுடைய கூட்டம், கரூர் கூட்டமாக இருக்கட்டும், மற்ற கூட்டங்களாக இருக்கட்டும், போகும் பொழுது அதில் ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு வாகனத்தில் சில கேமராக்களை ஃபிட் பண்ணுறாங்க. அந்த கேமராக்கள் விஜயனுடைய அலுவலக வாசலில் வைத்து அந்த வண்டியில் வெள்ளை கலர் வண்டி, அந்த கேமராக்கள் வைத்திருக்கிற வண்டி, அதில் அந்த கேமராக்களை ஃபிட் பண்ணுற வீடியோ ஒன்று வைரலாக இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக பாருங்கள். நேற்றே நிறைய பேர் போட்டாங்க, இருந்தாலும் நம்ம முதல் முறையாக போடுறோம், பாருங்கள். இதில் அந்த வண்டியில் பொருத்தப்படுற கேமராக்கள் அனைத்துமே திரைப்படத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய கேமராக்களை தவிர ஒரு யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய கேமராக்கள் அல்ல. ஒரு தலைவர் கூட்டம் பேச வர்றாரு, அதை கவர் பண்ணக்கூடிய கேமராக்கள் அல்ல. இதில் பயன்படுத்தப்படக்கூடிய கேமராக்கள் நீங்கள் பார்த்துல அனைத்து கேமராக்களுமே திரைப்படம் எடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ப்ரொஃபஷனல் கேமராஸ். அப்போ விஜய் ஒரு கூட்டத்துக்கு பேச போகிறாரு அப்படின்னாக்கா, எதற்கு இத்தனை திரைப்படத்துக்கு பயன்படுத்தக்கூடிய கேமராக்களை எதுக்கு எடுத்துகிட்டு போகணும்? அப்போ ஒருவேளை நல்ல கிளாரிட்டியாக இருக்குங்க அப்படின்னாக்கா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இருக்குது அப்படின்னாலும் கூட இத்தனை கேமரா போகாது. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் அவங்க ஒரு கேமரா தான் எடுத்துகிட்டு போவாங்க, அதிகபட்சமாக 2 எடுத்துகிட்டு போகலாம், அல்லது ரொம்ப அதிகபட்சம்னா 3 எடுத்துகிட்டு போகலாம், அவ்வளோதான். அப்போ இவங்க இத்தனை கேமரா பயன்படுத்துகிறாங்கனாக்கா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலுக்கே இவ்வளோ கேமரா பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சன் நியூஸ் இருக்குது, ஒரு நியூஸ் 7 இருக்குது, நியூஸ் 18 இருக்குது, புதிய தலைமுறை இருக்குது, இன்னும் பல சேனல்ஸ் இருக்குது. இந்த பல சேனல்ஸ்லாம் கூட கவர் பண்ண போனால் கூட நியூஸ் தமிழ் 24/7 இருக்குது. இந்த சேனல்ஸ்லாம் கவர் பண்ண போனால் கூட இவ்வளவு கேமராக்கள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அதுவும் அலெக்ஸா எடுத்துகிட்டு போக மாட்டாங்க.
ஏன்னா அலெக்ஸா போன்ற கேமராக்கள் நீங்கள் பார்த்து அந்த வாகனத்தில் பொருத்தப்படக்கூடிய கேமரா எல்லாமே பிரத்யேகமாக சினிமா எடுப்பதற்காக தயாரித்த கேமராக்கள். அந்த கேமரா அது எல்லாமே வந்து சினிமா எடுக்கக்கூடிய கேமராக்கள். அப்போ அத்தனை அப்படின்னாக்கா நீங்கள் விஜய் எதுவும் தனியாக அதுவும் சேனல்ஸ் வச்சுருக்காப்லையா? இப்போ கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் அப்படின்னாக்கா அவருடைய கூட்டத்தை கவர் பண்ணுறதுக்கு வண்டி கேப்டன் வண்டி போட்டு கேப்டன் டிவி அப்படின்னு வண்டி போட்டு ஒரு வேன் போகும். அந்த வேனில் லைவ் செட்டப்புக்கான விஷயங்கள் இருக்கும், அப்புறம் கேமரா இருக்கும், அவர் பேசுகிறது லைவாக போடுவாங்க, 2-3 கேமரா வச்சு அதை கவர் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு ஒரு சேனல் வச்சுருக்காங்க, அதுக்காக கவர் பண்ண போகிறாங்க. அதுலேயுமே அலெக்ஸா போன்ற கேமராக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்கன்றது வேறு விஷயம். இல்லை இப்போ கலைஞர் டிவி இருக்குது, சிஎம்ஓ அல்லது டெபுட்டியே பேச போகிறாரு, அல்லது அன்பில் மகேசன் பேச போகிறாரு, டிஆர்பி அண்ணன் பேச போகிறாரு, அல்லது மனோ தங்கராஜ் அவர்கள் பேச போகிறாங்க, வேறு யாராவது பேச போகிறாங்க, அதை கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ கலைஞர் டிவிலேருந்து போகிறாங்கனாக்கா லைவ் செட்டப் எடுத்துகிட்டு போவாங்க, 1-2 கேமரா எடுத்துகிட்டு போவாங்க, அதை கவர் பண்ணுவாங்க, போடுவாங்க. இல்லை சன் நியூஸ் போகும், இந்த அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிறத கவர் பண்ணுவாங்க, போடுவாங்க, புதிய தலைமுறை இப்போ. அதே மாதிரி விஜய் ஏதாவது தனிப்பட்ட முறையில் சேனல் வைத்திருக்கிறாரா? இப்போ சேனல் வச்சிருக்கிறவனே அவ்வளவு கேமரா இல்லைனாக்கா உனக்கு எதுக்குடா இம்புட்டு கேமரா? அதுவும் ஒரு வண்டியில் பாருங்கள் எத்தனை கேமரா, எல்லா ஆங்கிள்லேயும் கேமராக்களை வைக்கிறான்னு பாருங்கள், எல்லா ஆங்கிள்லேயும் கேமரா இருக்குது. அப்போ இது சினிமா படத்துக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தப்படக்கூடிய கேமராக்களை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி அவர் போகும்பொழுது வண்டியோடையே இந்த வண்டி போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். விஜய் போகிறதுலேருந்து, நிற்கிறதுலேருந்து, இறங்குறதுலேருந்து, திரும்ப மேலே வந்து பேசுகிறதுலேருந்து அனைத்தையும் கவர் பண்ணுவதற்காக பிரத்யேகமாக தயார் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ விஜய் வந்து யோக்கியம் அப்படின்னாக்கா இந்த கேமராக்களில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ்கள் அனைத்தையும் விஜய் வெளியிட்டோம். ஓப்பனாக அவருடைய சோஷியல் மீடியா, டிவிக்கேன்னு ஒரு சோஷியல் மீடியா வச்சுருக்காங்களா, அந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாருங்கள், நான் யோக்கியம், நீங்கள் இந்த ஃபுட்டேஜஸ் பார்த்துங்க, இந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் செக் பண்ணாலே அனைத்து கூட்டத்தையும் அன்னைக்கு நாமக்கல்லேருந்து கரூர் ஃபுல் கூட்டத்தையும் கவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த கொலைகளுக்கு 41 கொலைகளுக்கு நான் காரணம் இல்லை அப்படிங்கிறது இந்த ஃபுட்டேஜை பார்த்தாக்க உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். அப்போ அந்த கொலைகளுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது இந்த ஃபுட்டேஜை பார்த்தா தெரிஞ்சிடும். அதனால் இந்த ஃபுட்டேஜஸை நான் பொதுவெளியில் போடுறேன், தேவைப்பட்டவர்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பொதுமக்களுக்காக நான் பொதுவெளி விடுங்கன்னு சொல்லிட்டு விஜய் தவறு செய்யவில்லை என்றால், விஜய் யோக்கியர் என்றால் அந்த ஃபுட்டேஜஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் உங்களோட சோஷியல் மீடியாக்களில். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா வண்டியோட பொறுத்து இருக்கு. வண்டி போகும்பொழுது என்ன நடந்துச்சுங்கிறது அந்த வண்டி அந்த கேமராக்கள் இருக்கும். நின்று ஒரு பேசும்பொழுது யார் மயக்கம் போட்டு விழுந்தா, எங்கே மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எனக்கா அவ்வளோ டாப் ஆங்கிளில் ஃபுல் கூட்டத்தையும் கவர் பண்ணி ட்ரோன் ஷாட் இருக்குது, அலெக்ஸா கேமராவுடைய ஃபுட்டேஜஸ் இருக்குது, 5D கேமராவோட ஃபுட்டேஜஸ் இருக்குது, இன்னும் இந்த பிரத்யேகமாக சினிமாவுக்கு பயன்படுத்தக்கூடிய மற்ற கேமராக்களோட ஃபுட்டேஜஸ் இருக்குது. இதில் கட் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா கிளியராக தெரிஞ்சிடும் யார் உள்ளே வந்தாங்க, யார் உள்ளே வரலை, அல்லது எதனால் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, எதனால் அந்த கொலைகள் நடத்தப்பட்டுருச்சாங்க, மரணங்கள் நிகழ்ந்துச்சு, அதில் காரணம் யார்? அப்போ மயக்கம் போட்டு விழுவது தெரிஞ்சே தான் விஜய் பேசிக்கிட்டு இருந்தாரா? அப்போ அங்கே மயக்கம் போட்டு விழுவது தெரிஞ்சுக்கிட்டே தான் விஜயினுடைய காவலர், அங்கே இருந்த காவலர் வந்து ஹிந்தியில் இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம இங்கேருந்து போயாகணும், நிலைமை சரியில்லை அப்படிங்கிறது அவர் பேசினது நாய்ஸ் ரிடியூஷன் பண்ணி அவருடைய வாய்ஸோடு போட்டிருக்காங்க. அதையும் கேளுங்க. அதே வீடியோவில் அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணல நம்ம இவர் இருக்காம பாருங்க, சில்பா குமார், அவன் விஜய் கிட்ட சொல்கிறான் நம்ம உடனடியாக இங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி ஆகணும், நிலைமை சரியில்லை அப்படிங்கிறத அவனும் சொல்கிறான். அப்போ நிலைமை சரியில்லைனாக்கா என்ன நிலைமை சரியில்லை? இப்போ இதற்கெல்லாம் காரணம் செந்தில் பாலாஜி திமுகன்னு சொல்கிறீங்க. அப்படி ஒருவேளை திமுக காரன் உள்ளே இருக்கானாக்கா அதை பார்த்துட்டு தானே நிலைமை சரியில்லைங்கிறத நீ சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இப்போ மேலே சொல்லணும். சார் விஜய் சார், தலைவரே தள்ளிவரே, உள்ள திமுக காரங்க வந்துட்டாங்க தள்ளிவரே, அதனால நம்ம 82 செகண்ட்ல அங்கேருந்து நம்ம இங்கேருந்து காலி பண்ணியாங்கன்னு தள்ளிவரே அப்படின்னு நீ அதை பார்த்துட்டு தானே போய் சொல்லணும். சில்பா குமாராக இருந்தாலும் புசி ஆனந்தாக இருந்தாலும் அங்கே இருக்கிற ராஜமோகனாக தான் எவாக்குவேட் உடனடியாக எவாக்குவேட் ஆகணும் அப்படின்னு யார் சொன்னது? ஒரு ஆதவர்ஜுனா சில்பா குமார் விஜய் கிட்ட சொல்கிறோம் நேரடியாக. அந்த ஆடியோவை நீங்கள் கேளுங்க, அந்த வீடியோவையும். வருதா எப்படி போறது? அப்போ நிலைமை சரியில்லை அப்படிங்கிறத உன்னுடைய செக்யூரிட்டியும் சொல்கிறாரு, செக்யூரிட்டி ஆஃபீஸரும் உன்னுடைய ஆதவர்ஜுனாவும் சொல்கிறாருனாக்கா எதனால் நிலைமை சரியில்லை? திமுக காரங்க உள்ளே பூந்துட்டாங்க, நாங்கள் பார்த்தேன், செந்தில் பாலாஜி நேரடியாக உள்ளே பூந்துட்டாரு நான் பார்த்தேன் அப்படின்னாக்கா, ஐயா செந்தில் பாலாஜி அங்கே நிற்கிறாரு, அவரை பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ அவரை கேட்சப் பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். அல்லது செக்யூரிட்டி டெக்ட சொல்லி எனக்கு ஜெட் ஏதோ Z+ ஏதோ போட்டிருக்காங்க விஜய்க்கு, Z+ங்கிறது அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்கான நடவடிக்கை அது. அப்போ அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க, விஜய் கூட பாதுகாப்புக்கு அவ்வளோ போலீஸ் இருப்பாங்க. அங்கே சொல்லி செக்யூரிட்டி ஃபுல் கன் செட்டப்போட இருப்பாங்க, சொல்லி அவரை பிடிங்க, அவர் தான் ஏதோ உள்ளே வந்து பண்ண போகிறாரு அப்படின்னு நீங்கள் அவரை கை காமிச்சுன்னு சொல்லியிருந்துருக்கணும். ஐயா இங்கே நிற்கிறாங்க, அங்கே நிற்கிறாங்க, உடனடியாக அவங்களை பிடிக்கணும், காவல்துறையிட்ட சொல்லுங்கள். அப்படி எதுவுமே வரலையே. அப்படி ஒருவேளை இருந்திருந்தாலும் சரி, அங்கே சொல்ல முடியலனா கூட
சிபிஐ விசாரணையில் சொல்லுங்கள், ஏன் பயப்படுறீங்க? அந்த ஃபுட்டேஜஸ் பாருங்கள், அந்த ஃபுட்டேஜில் இருக்கும். எங்ககிட்ட இத்தனை கேமரா நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். செந்தில் பாலாஜி உள்ள அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, நான் பார்த்தேன். ஆதவர்ஜனை பார்த்தாப்புல, என் செக்யூரிட்டி பார்த்துருக்காரு, அவங்களாம் ஐ விட்னஸ், அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நிலைமை சரியில்லைன்னு செக்யூரிட்டி சொன்னார். அவங்கள பார்த்துட்டு தான் ஆதவர்ஜனா உடனடியாக எவாக்குவேட் ஆகணும், நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் எவாக்குவேட் ஆகணும், சூழல் சரியில்லை அப்படிங்கிறத அதை வச்சு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ எவாக்குவேட் ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னதாக இருக்கட்டும், அல்லது சூழல் சரியில்லை 5 நிமிஷத்தில் புறப்பட்டாகணும் அப்படின்னு செக்யூரிட்டி சொன்னதாக இருக்கட்டும். காரணம் என்னன்னாக்கா ஸ்டாம்பீடு. ஃபுல் கூட்டத்தையும் மனித சங்கிலிகள் போட்டு வெளியில் உள்ள மக்களை இறுக்கி அந்த வேன்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னாக்கா கேமரா கவர் பண்ணும் பொழுது மேலேருந்தோ அல்லது அலெக்ஸா கவர் பண்ணும் பொழுதோ அந்த ஃப்ரேம்குள்ளே அந்த மக்கள் நிற்கணும். எவ்வளவோ இப்போ டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. ஒரு 100 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருந்தால் போதுங்க, ஒரு 1000 பேர் நிற்கிறது மாதிரி நம்ம காமிச்சிடலாம். அதுக்கு திறமையான கேமராமேன் இருந்தால் போதும். ஒரு 100 அல்லது ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு 1000 பேர் 2000 பேர் நிற்கிறது போன்று ஈஸியாக காமிக்கலாம். அப்படி இல்லை, இன்னும் 1,00,000 பேர் நிற்கிற மாதிரி காமிக்கணும்னாக்கா 1000 பேர் போதும். 1000 பேர் இருந்தாக்கா 1,00,000 பேர் நிற்கிற மாதிரி காமிச்சிடலாம். கேமராமேனுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கணும், அதோட டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஊரில் சொல்ல கேமரா டெக்னிக்கும்பாங்கல்ல, கேமரா டெக்னிக், அந்த கேமரா டெக்னிக்கில் 1000 பேரா 1,00,000 பேராக காமிக்கலாம். ஈஸியாக நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி காமிக்கலாம். எவ்வளோ டெக்னாலஜியும் வளர்ந்துருச்சு. அல்லது ஃப்ரேம் வச்சு நீங்கள் காமிக்கலாம் 1,00,000 பேர் இருக்கிறது மாதிரி. இந்த தாவேக தற்கூரி ஒருத்தவன் சொல்லும்போது சொல்லியிருந்தான், கண்மையாக வண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை எடிட்டிங்கில் கொஞ்சம் இது சரி பண்ணிருங்க அப்படின்லாம் பாருங்க. நீ பார்க்கலையா எப்பா, அந்த கட்டை கொஞ்சம் போட்டு கொடுப்பான். அந்த மூக்குருட்டி சீமான கண்மையாக வண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். அந்த டெக்னிக்கெல்லாம் விட்டுட்டு ரியலாகவே அந்த கூட்டம் தேவை அப்படிங்கிற அந்த வெறி, அந்த லைவாக கிடைக்கணுங்க. லைவாக அது இருந்தால் தான் ஒரு மாதிரி மாசாக இருக்கும். அதை அப்படியே நான் ஷூட் பண்ணி தரேன்னு எவனோ மண்டையை கழுவிருக்கான். அல்லது இவன் இல்லைங்க லைவாகவே எனக்கு அவ்வளோ தற்கொலைகள் வருவாங்க நான் சொன்னேனாக்கா. ஏன்னா இதற்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களை இவன் ஷூட்டிங்கை பயன்படுத்தியிருக்கான். இல்லைன்னு சொல்லுங்கள். இந்த எல்லா புகழும் ஒருவன் இறைவன் ஒருவனுக்குன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்கள். நேரு ஸ்டேடியத்தில் எடுக்கும்போது அந்த கேலரி முழுக்க மக்கள் உட்காந்துருக்கணும்னாக்கா அப்போல்லாம் இந்த டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ நீங்கள் லைவாக மக்களை இறக்கி ஆகணும். அப்போனாக்கா எவ்வளோ பேரை நீங்கள் இறக்குவீங்க, எத்தனை 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுவீங்க. அப்போ பட்ஜெட் அந்த ஒரு நாளைக்கு மட்டுமே எகிரி போகும். அந்த ஒரு நாள் மட்டுமே தேவைப்பட மாட்டாங்க. அந்த சாங் போதுனாக்கா எப்படியும் ஒரு 2 அல்லது 3 நாளைக்கு அந்த கூட்டம் உங்களுக்கு தேவைப்படும். அப்போ பல 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னாக்கா எத்தனை கோடிகள் அங்கே செலவாகும் அன்னைக்கு. அப்போ அதை குறைக்கணும் அப்படின்னு பட்ஜெட்டில் பிளான் பண்ணுவாங்க. அப்போ விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்களை ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுக்குற பேமெண்ட்டை விட கம்மி பேமெண்ட், பாதி பேமெண்ட்டு அல்லது அதுக்கு கீழே கொடுப்பாங்க. கொடுத்துட்டோம்னாக்கா ரஜினி ரசிகர் மன்றம் இவங்க விஜய் ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க தலைவரை பார்க்க போகிறோம், தலைவர் ஷூட்டில் நம்ம இருக்க போகிறோம்னாக்கா அது அவங்களுக்கு எவ்வளோ பெருமையாகும். தலைவனை பார்க்க போகிறோம் நேரடியாக, அப்படி அதுக்கு தான் ஒருத்தர் ரசிகர் மன்றத்தில் சேருவான். அப்போ அதில் அப்படி இருக்கிற அந்த ரசிகர் மன்றத்தில் உள்ள ரசிகர் குஞ்சுகளை அவங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்குன்னு நேரு ஸ்டேடியத்தில் நடந்த அந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. இல்லைன்னு வேணால் சொல்லுங்கள் அவனை. அந்த பாட்டுக்கு மட்டுமல்ல, அவனுடைய அதே மாதிரியான பாடல்களுக்கு காட்சிகளுக்கு பெரிய பெரிய கூட்டம், ஆயிரக்கணக்கான நபர்கள் கூட்டம் தேவைன்னாக்கா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை பண்ணோம்னாக்கா பேமெண்ட் தரணும். பேமெண்ட் தரனாக்கா மன்றத்தை அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் சங்கத்திலேருந்து படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அவங்க கோரிக்கையை வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு உள்ள பேமெண்ட்டில் கிளியரன்ஸ் கொடுத்தாதான் பண்ணாதான் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இல்லைனாக்கா சங்கத்தின் மூலியமாக செக் வைப்பாங்க. அப்போ அவ்வளோ பேமெண்ட் செலவு பண்ணணுமா அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பெரிய பெரிய காட்சிகள் நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிற காட்சிகள், 10,000 பேர் இருக்கிற காட்சிகள் அப்படின்னாக்கா ரசிகர் மன்றத்தில் சொல்லி வர வச்சுருவாங்க. வர வச்சு ஃப்ரீயாக நிற்க வச்சுக்கிறது, அல்லது பாதி பேமெண்ட் வந்து போன செலவுக்கு ஏதோ ஆளுக்கு 200 250 அப்படின்னு கொடுத்து அனுப்பிச்சிடுது. இது நடக்குதா இல்லைன்னு கேட்டு பாருங்கள். இது ஏங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போயிருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் போயிருக்காங்க, என் ஏரியாவில் வந்து போவாங்க. ஏன் இந்த எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் ஒர்க் அவுட் பண்ணுற ஜிம்மில் உள்ள பையன் வந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்கான். அவன் வந்து இத்தனை பேரை கூப்பிட்டு போயிட்டான். ஒரு நாள் வரல, என்னென்னு கேட்டோம்னா இந்த பாட்டு ரசிகர் மன்றத்தில் கூப்பிட்டாங்க, போயிருந்தோம், தலைவரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தான். இதே மாதிரி பல படங்களுக்கும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இந்த கூட்டத்தையும் இந்த ரசிகர் மன்றம் இப்போ கட்சி ஆரம்பிச்சாச்சு, அப்போ அந்த ஷாட்னாங்க அதை கூட்டமாக எடுத்துருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போய் எடுத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் தான் 41 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அந்த அவ்வளவு கேமரா வச்சு அந்த வண்டி போயிருக்குல்ல, அந்த வண்டியோடு போய் தானே அந்த பைக்கில் போனவங்க அந்த பஸ்ஸு வீலில் விழுந்தாங்க. அவங்க இது வரைக்கும் என்ன வாங்கினாங்க அப்படிங்கிற ரிசல்ட்டோ, அவங்க என்ன வாங்கினாங்கிற தகவலோ இது வரைக்கும் டிவிகே சார்பாக கொடுத்துருக்காங்களா, இவங்க தான் விழுந்தது பாருங்கள், வீடியோ போட்டிருக்காங்க பாருங்கள், அல்லது இவங்க தான் விழுந்தது இந்த நிற்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு என்னைக்காவது அன்றைக்கி அவங்கள கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டிருக்கீங்களா? ஏன் நிப்பாட்டில்? விஜய் போன வாகனம், அந்த வாகனத்துக்கு இடையில இந்த பைக்கு உள்ளே போகுது.
நான் பேசும்பொழுதே உங்களுக்கு இந்த ஸ்கொயர் பாக்ஸில் இந்த வீடியோ வந்திருக்கும். அப்போ விழுந்தவங்க, விஜயை பார்க்க வந்தவங்க, விஜயோட தொண்டர் அல்லது ரசிகர் அல்லது இந்த கட்சியில் உள்ளவங்க பார்க்க வந்தவங்க விஜய் போன வண்டியிலே விழுகிறாங்கனாக்கா அப்போ அவங்களோட நிலைமை என்ன ஆச்சு? ஏன் அந்த ஃபுட்டேஜ் பாதியில் கட் ஆச்சு? அவர் கூட வந்த வெஹிக்கிள் அந்த கேமரா வச்சுட்டு வந்த வண்டி இருக்குல்ல, அதை செக் பண்ணோம்னா தெரிஞ்சிருக்குமே அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குமே. அதை ஏன் செக் பண்ணல? அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணல. இதில் எடுக்கப்பட்ட அனைத்து ஃபுட்டேஜுகளும் ஏஐ கிளியரன்ஸுக்காக எங்கே போயிருக்குனாக்கா மலேசியாவுக்கு போயிருக்கு. இப்போ இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடத்தினார் எங்கனாக்கா மலேசியாவில் நடத்தினார். நம்ம போன வீடியோவில் கேட்டோம், ஏன் நீ சென்னையில் நடத்தலை? இது வரைக்கும் இதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடி வரைக்கும் லியோ படம் அல்லது இந்த கோட்டு இந்த படம் எல்லாமே ஆடியோ லான்ச் எங்கே நடத்துனீங்க? நீங்கள் லண்டன்லையும் யூஎஸ்லையும் மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லையும் நடத்துனீங்க. இதே சென்னைக்குள்ள தானே இப்போ நடத்தின நீ. அப்போ நீ கட்சி ஆரம்பிட்டல, கோட்டு படம் வந்தப்போலாம் நீ கட்சி ஆரம்பிச்சிட்ட. அப்போ கோட்டு படத்தில் ஆடியோ லான்ச் எப்படி நடத்த முடிஞ்சிச்சு? அப்போ அதேமாதிரி இங்கேயும் ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் நடத்த வேண்டியதுனா அல்லது ஏதோ ஒரு காலேஜ் கிரவுண்டில் பிடிச்சி நடத்த வேண்டியது நடத்துகிற மாதிரி இதுக்கு மலேசியாவுக்கு போகணும் அப்படின்னாக்கா மலேசியாவில் தான் ஏஐ ஒர்க் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கரூர் கூட்டத்துக்கு எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஜனநாயகன் படத்துக்கான ஏஐ ஒர்க் எங்கே போகுதுனாக்கா ஃபோட்டோஷாப் ஒர்க்கு ஏஐ ஒர்க்கு மலேசியாவில் உள்ள ஒரு முக்கியமான பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் இந்த படத்துக்கான ஃபோட்டோஷாப் ஏஐ ஒர்க்கு முழுக்க அங்கே தான் போயிட்டு இருக்கு. கரூரில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் எல்லாமே இது இல்லாமல் இன்னும் பல ஃபுட்டேஜஸ் ரியலாக எடுத்திருக்காங்க பல கூட்டங்களில். அந்த கூட்டத்தில் உள்ள ஃபுட்டேஜஸ் எங்கே இருக்குனாக்கா முழுக்க அந்த ஏஐ கம்பெனிட்டு இருக்குது மலேசியாவில். இப்போ அந்த மலேசியாவில் ஏஐ அதனால தான் இங்கே மலேசியாவில் நடத்தின சென்னையில் நடத்து, தமிழ்நாட்டில் நடத்து. இப்போ நீங்கள் எல்லா படத்துக்குமே எடுத்துங்க, வெளிநாட்டில் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடத்திட்டு வெளிநாட்டிலையும் நடத்துவாங்களே தவிர வெளிநாட்டில் மட்டுமே நடத்திட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. சில படங்கள் வேணால் இருக்கலாம், பார்ட் 2ன்னு வரும்பொழுது பார்ட் 1 ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுனால பார்ட் 2க்கு அங்கே போய் நடத்திருக்கலாமே தவிர எல்லா படங்களுக்கும் வெளிநாட்டில்னாக்க இங்கே தமிழ்நாட்டிலையும் ஒரு ப்ரமோஷன் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஏன் ப்ரமோஷன் பண்ணாமல் மலேசியாவில் மட்டும் ஏன் ப்ரமோஷன் பண்ணுவோம்? ஏன் அதுக்கு மட்டும் ஆடியோ லான்ச் அங்கே போனோம்? எனக்கு கம்பெனி அங்கே தான் இருக்குது, ஏஐ கம்பெனி. அதில் இந்த ஒரு மாலிக்னு சொல்கிறாங்க, அவர் வந்து மலேசியாவில் ஒரு பெரிய கை, தத்தோ மாலிக்னு சொல்கிறாங்க. அவர் வந்து மிகப்பெரிய பணக்காரர். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா அந்த டான் குரூப்ஸ் எல்லாம் நம்பர் பேரில் இருக்கும், நம்பர் 22 நம்பர் 33 இப்படி இருக்கும். டான் குரூப்ஸ் நிறைய டான் குரூப்ஸ் இருக்கும். அந்த எல்லா டான் குரூப்போடையும் ஒரு கனெக்ஷன் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்னென்னு தெரியல, இது வந்த தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது விசாரணை அடிப்படையில் அவங்க சிபிஐ விசாரணை அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் வந்த தகவலை நான் சொல்கிறேன், உறுதிப்படுத்தாமல் தான் நம்ம சொல்கிறோம் அதை. அப்போ அவர் தான் வந்து அந்த ஏஐ கம்பெனிக்கு ஓனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இவர் இங்கே அந்த ஆடியோ லான்ச்சு மற்ற விஷயங்கள் எல்லாமே இந்த தத்தோ மாலிக்கு தான் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பாப்புல. அவர் கூடவே எல்லாம் வருவாப்புல. தத்தோ மாலிக் வந்து அவரை விஜயை கூப்பிட்டு வர்றது அந்த சின்ன ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அது முழுக்க வந்து மலேசியா ஏன் போகிறாங்க, அங்கே தான் ஏஐ ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே கரூரில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸில், அப்போ கரூரில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் அந்த ஷூட் பண்ண கேமரா இருக்குல்ல, அதில் உள்ள ஃபுட்டேஜஸை முழுக்க வெளியிடுங்க. ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் இந்த கூட்டம் எங்கே பஸ்ட் அவுட் ஆச்சு சொல்லணும் பார்த்தீங்களா? அதாவது கோவை ரவுண்டானால ஒரு ரவுண்டானா இருக்குது, கரூரில் உள்ள கோவை ரவுண்டானா. அந்த ரவுண்டானா வந்து ஒரு 4 ரோடு. இந்த பக்கம் போனால் கரூர், இந்த பக்கம் போனால் கோயம்புத்தூர், அப்புறம் அந்த பக்கம் போனால் ஒரு ரூட்டு ஈரோடுன்னு நினைக்கிறேன், அப்புறம் இந்த பக்கம் போனால் சேலமோ ஏதோ ஒன்று நினைக்கிறேன். அப்போ 4 ரோடு இருக்கும். அது கோவை ரவுண்டானான்னு சொல்லுவாங்க. அந்த ரவுண்டானாக்கிட்ட விஜயோட வண்டி வருது. அது வரைக்கும் அந்த கூட்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணி போலீஸ் வச்சுருக்கு. அப்போ விஜயோடைய அந்த வாகனம் வரும்பொழுது போலீஸுடைய செயினை உடச்சிட்டு, அதாவது அந்த ஹியூமன் செயின், போலீஸ் போட்ட ஹியூமன் செயினை உடச்சிட்டு அந்த கூட்டம் ஓடி வருது. எல்லா கூட்டமும் அதான் மாபு தானே, மாபு மென்டாலிட்டி. அந்த கூட்டம் உடஞ்சி வந்தோடனே மற்ற எல்லா கூட்டமும் ஓடி அந்த வேன் கிட்ட போகுது. அங்கே ஒரு சின்ன கண்ட்ரோல் பண்ணுறாங்க போலீஸ் அந்த கூட்டத்தை. அப்போ விஜய்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரி, இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது, உங்களை பார்க்க வந்தவங்க கட்டுப்பாடு இழந்து இருக்காங்க, அதனால் உங்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழலாக இருக்குது, இதை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிலைமை மோசமாயிடும், நீங்கள் இதோட யூட்டர்ன் பண்ணி திரும்பிடுங்க அப்படின்னு அங்கேயே அவங்க அறிவுறுத்தல் செய்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜஸ் நீங்கள் பாருங்கள். எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க, அங்கிட்டு வந்துட்டாங்க. நீதிமன்றத்தில் போலீஸ்ட்டை விசாரித்த பொழுதும் போலீஸ் சொல்லுவாங்க, அவங்க உள்ளே என்ட்ராகும் பொழுதே விஜயை நிப்பாட்டி நாங்கள் சொன்னோம், அவங்க கட்டுக்கடங்காதவர்களாக இருக்கிறார்கள், அது வந்து இதுக்கு மேலே நீங்கள் உள்ளே போனீங்கன்னாங்க நிலைமை மோசமாகிடும், இதோட யூட்டர்ன் பண்ணி போயிடுங்கன்னு நாங்கள் சொன்னோம். அறிவுறுத்தலை ஏற்காமல், இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய அறிவுறுத்தலை தூக்கி தூர போட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறது போலீஸ் சொல்லியிருப்பாங்க. போலீஸ் சொன்னது இந்த இடத்துல தான் அந்த தற்கொலைகள் வந்து உடச்சிட்டு உள்ளே வந்தது, இந்த போலீஸ் ஸ்டேஷனை உடச்சிட்டு உள்ளே வந்தது. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ்னால் இந்த இடத்துல தான் அந்த கண்ட்ரோல் வந்து மிஸ் ஆனது. இதுக்கப்புறம் உள்ளே போகும்போது மாப் மென்டாலிட்டி,
ஸோ இந்த மாப் மென்டாலிட்டியில் தான் 41 கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாப் மென்டாலிட்டி அவங்களுக்கு ஷூட்டிங்கு தேவைப்பட்டிருக்கிறது. அப்புறம் ஏன் திரும்பி போகலனாக்கா அப்புறம் எப்படி ஷூட் பண்ண முடியும்? அவ்வளோ கூட்டம் காலிலேருந்து மீடியாவில் சொல்லி ஹைப் ஏற்றி கூட்டத்தை ஃபுல்லாக ஏற்றியாச்சு. காலையில் சொன்ன டைமுக்கு வந்திருந்தாக்கா அவ்வளோ கூட்டம் இருந்திருக்காது. அப்போ ஏன் கூட்டம் இருந்துச்சுனாக்கா இவர் போகணும், அந்த கூட்டம் வேணும். அப்போ தான் ஷூட் பண்ணும்பொழுது பயங்கர கூட்டமாக அந்த படத்தில் நம்ம காண்பிக்க முடியும். இப்போ இது எல்லாமே காசு கொடுத்து சில இடங்களில் அவங்க அந்த கூட்டத்தை வர வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே அந்த இருந்த கூட்டத்தை சில பேர் வந்து காசு கொடுத்து வரவழைக்கப்பட்டோம். அப்புறம் அவங்களுடைய ரசிகர் மன்றத்தில் வர வைக்கப்பட்ட கூட்டம் ஒரு பக்கம். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பெண்கள் வந்து பேசுவாங்க பாருங்கள், இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது, எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அக்கா பேசுனுச்சுல்ல, எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு அக்கா ஒன்று வந்து பேசுனுச்சு, இப்போ எனக்கு புருஷன் இருக்காருங்க, நான் விஜய் கூட போகணுன்னாக்கா என் புருஷனே கொண்டு வந்து விட்டுட்டு போவாருங்க அப்படின்னு ஒரு அக்கா. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான, ஐயோ அந்த தாய் குலம்லாம் எங்கே இருக்குன்னு தெரிலப்பா. எனக்கா இப்படி பேசும்பொழுது ஓகே, இந்த பெண்கள் எல்லாம் இதற்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சிக்குள்ள ஒரு பொறுப்பாக ஈடுபட்டோம்னாக்கா இந்த பெண்களெல்லாம் ஈஸியாக நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிதான் நாமக்கல்லில் ஒரு பரதேசி நாய் என்ன பண்ணானாக்கா, தாவேக்கானுடைய மாவட்ட பொறுப்பாளர் ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்கள வந்து விஜயை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு அவங்கள வந்து ஃபிசிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ கூட வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அப்போ இப்படி இதற்கான வழிவகைகளை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தயாராக அந்த பெண்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. விஜய் இவ்வளோ இது பண்ணுறாங்கன்னா பொறுப்பு வாங்கிட்டோம்னாங்க அந்த பெண்களை ஈஸியாக நம்ம அவங்க ஈஸியாக எக்ஸ்ப்ளார் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்கனாக்கா, இதை அந்த பொறுப்பை விட்டு தூக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அந்த மாவட்ட நிர்வாகியை பொறுப்பை விட்டு இதுவரை தூக்கலை. அவன் அந்த பொறுப்பில் தான் இருக்கான். இப்போ இதே மாதிரி எத்தனை பெண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுமா, அந்த கட்சியோட மற்ற மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் எந்த அளவுக்கு பெண்கள் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க? இப்போ இதை குறித்து விஜய் ஏன் கண்டிக்கவே இல்லை அப்படின்னு இந்த பக்கம் பேசுகிற திமுகவை எதுவாக இருந்தாலும் கனெக்ட் பண்ணி பேசுகிற அந்த சிண்டிகேட்டு ஏன் வந்து இதை குறித்து பேச மாட்டேங்குது? விஜயை பற்றி எந்த ஒரு வார்த்தையுமே பேச மாட்டேங்குது அந்த வாய்கள். அப்போ அவங்க எல்லாம் ஆதவ அர்ஜுனாவோட டைஅப்பில் இருக்காங்களோ, அல்லது வேறு ஏதாவது சில எம்பிக்களோட டைஅப்பில் இருக்காங்களோ, அப்போ அவங்களும் இவங்களும் ஒரு டைஅப்பில் இருந்து வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு சரி பார்ப்போம். என்னன்னு தெரியல, போக தான் தெரியும். அப்போ இந்த பெண்கள் சொல்கிறாங்கல்ல, எனக்கு புருஷனை விட விஜயை தான் பிடிக்கும், புருஷனை கொண்டாந்து விஜய்கிட்ட விட்டு போவார் அப்படின்லாம் பேசுகிறாங்கல்ல. இப்போ இதையெல்லாம் அந்த கட்சிகள் கண்டிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எந்த கட்சியும் கண்டிக்கிறது இல்லை. அதாவது டிவிகே கட்சி கண்டிக்கிறதே இல்லை அவங்கள. ஒரு பொண்ணு ஒன்று சின்ன பாப்பா வந்து சொல்லுது, தஞ்சாவூர் மீட்டிங் முடிச்சுட்டு வெளில வரும்பொழுது, கூட்டுறவன் 10 பொண்டாட்டி வச்சுருக்கான், கூட்டுறவன் 4 புருஷனை வச்சுருக்கான், அப்போ எங்கள் தலைவரையும் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுச்சு. ஆனால் அந்த பாப்பா மனம் மருந்தி திரும்ப ஒரு பேட்டியில் சொல்லுது, ஒரு பேட்டியில் மனம் மருந்தி சொல்லுச்சு, நான் தவறு பண்ணிட்டேன், பேசிட்டு கூடாது, வயசில் மூத்தவங்க தலைவர்கள் அவங்கெல்லாம், நான் அன்றைக்கி எதோ தெரியாமல் பேசிட்டேன், அப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு அந்த பாப்பா சொன்ன கட்டு இருக்குது. அதை பாருங்கள். குப்பா பொறுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான். நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்கள அப்படி சொல்லியிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லியிருக்க கூடாது. தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நான் பொதுவா வந்து சொல்லியிருக்கணும். நான் அவங்கள குறிச்சு சொன்னது என் மேலதான் தப்பு. சொல்ல போனா எங்க பெரியம்மாவும் அந்த வேலை தான் பாக்குறாங்க. எனக்கு வயசுக்கு மீறினவங்கள நான் அப்படி மரியாதை இல்லாம சொல்லியிருக்க கூடாது. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசினேன். அப்போ அந்த பாப்பா தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத யாரும் உணர்த்தி சொன்னாங்கனாக்கா வீட்டில் இது பேசிட்டு போயிருச்சு, இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. வீட்டில் போனவனே வீட்டில் விளக்கமத்தாலையும் செருப்பாலையும் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பேசலாமா, அவர் ஒரு முதலமைச்சர் என்ன பேசுகிற நீ, இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் வாடா போனான்னு பேசுவியா, இப்போ ஒருத்தர் 10 பொண்டாட்டியை ஒருத்தர் 4 புருஷன் வச்சுக்கலாம்னு சொல்லி பேசுவியா, அப்போ வீட்டில் எங்கள் அப்பா வந்து 10 பொண்டாட்டி வச்சுதான் அவன் ஓகேவா, இல்லை உனக்கு கட்டி கொடுக்க போகிறவன் ஏற்கனவே 10 பொண்டாட்டி வச்சுருக்கான், நீ 11 பொண்டாட்டி போனால் நீ போயிடுவியா நீ, இல்லை என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ, இதெல்லாம் பேசக்கூடிய பேச்சா, இதெல்லாம் குடும்பத்துக்கு அழகா அப்படின்னு சொல்லி விளக்கமத்தாலையும் செருப்பாலையும் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணை. அது மட்டும் இல்லை, வீட்டில் அக்கம் பக்கத்தில் சித்தப்பன் பெரியப்பன் அத்தை பெரியம்மா ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூலில் டீச்சர்ஸ் இவங்களாம் கண்டிப்பாக கண்டிச்சிருப்பாங்க. இந்த கண்டிப்பில் ஓகே சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிருச்சு ஓகேவா, அதனால் சொல்கிறாங்க, அது புரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிச்சு. ஆனால் பாருங்கள் இதில் அந்த ஊரில் உள்ள அந்த தாவேக்கா நிர்வாகிகள் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாப்பா சொல்லுது, அவங்க வந்து நீ ஒன்றும் பயப்படாத, பிரச்சனை தான் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர கண்டிக்கவே இல்லைன்னு அந்த பாப்பா சொல்லுது. அப்போ இப்படி பேசுகிறது தவறுமா, பேசக்கூடாதுமா, அப்படி கொள்கை ரீதியாக நம்ம விமர்சிப்போம், தீய சக்தின்னு சொல்லலாம், லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லலாம், பொய்யா இருந்தால் கூட அவதூறாக இருந்தால் கூட அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு வயதில் மூப்பு தலைவர் அவர்களை வந்து இப்படி கொச்சையாக பேசக்கூடாதுமா, அப்புறம் 4 புருஷன் 8 பொண்டாட்டம்லாம் பேசக்கூடாதுமா, சின்ன பொண்ணு திருத்திக்கணும், இல்லைனா கட்சி கெட்டப்படாகுமா அப்படின்னு அந்த ஏரியாவில் உள்ள நிர்வாகி சொன்னாருனாக்க சொல்லவே இல்லை. அப்போ அவங்க இதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்பத்துலேருந்து சொல்கிறது பிஆர் டீம் வேலை பார்க்குதுன்னு.
இப்போ அந்த பாப்பா யார்கிட்டயும் காசு வாங்கிட்டு பேசலை, ஆனால் இப்படி பேசுகிறவங்கள ஊக்குவிக்க சொல்லி அந்த பிஆர் டீமிடமிருந்து அல்லது கட்சியிலிருந்து தூண்டுகோல் போயிருக்கு. அப்போ அந்த பொண்ணை போய் என்கரேஜ் பண்ணுறாங்க. இதுதான் பிஆர் டீம் செய்கிற வேலைன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் அந்த புருஷன், எனக்கு புருஷனோட விஜய் தான் பிடிக்கணும் அந்த அம்மா சொன்னுச்சுல, அவன் வீட்டில் போனோடனே வீட்டுக்கார் கேட்டிருப்பாப்புல, சரிம்மா நீ கிளம்புமா, எதுக்கு அப்புறம் விஜய் தான் பிடிக்கும், புருஷனோட விஜய் தான் பிடிக்கும்னாங்க, நீ கிளம்பு, பனையூரில் இருக்காப்லையா, நீ கிளம்புனால வீட்டில் சொல்லியிருப்பாங்க. இல்லை ஒரு 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 பாப்பா சொன்னுச்சு, வீட்டில் குழந்தை உடம்பு முடியாமல் இருக்கு, அதை நான் விட்டுட்டு நான் பார்க்க வந்தேன், வீட்டுக்கு போனாலே ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பாப்பாவுக்கு. 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க, கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ 1000 ரூபாய் போகாதுன்னு. அதெல்லாம் தாண்டி நான் எங்க அண்ணனை பார்க்கதான் வருவேன்னு சொல்லி எங்க அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த கரூர்ல வந்து 40 பேர் என்ன சும்மா கொண்டாங்க, ஊசி போட்டு கொண்டுடாங்க, இப்ப வந்து தொட்டுப்பாங்க சொல்லுங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்களாம் வீட்டுக்கு போனோடனே தக்க மரியாதை செலுத்தியிருப்பாங்க அவங்க வீட்டில். ஏன் இப்படி பேசுகிறாங்கனாக்கா, அந்த கூட்டம் நடக்கிற தஞ்சாவூர் கூட்டமோ அல்லது விக்கிரவாண்டி கூட்டமோ அந்த கூட்டம் நடக்குதுல்ல, அங்கே இவங்க நிற்கும் பொழுது ஒரு குழுவோட சேர்ந்து நின்றுருப்பாங்க. அவங்க என்னவாக உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இந்த மாப் மென்டாலிட்ட பேசிட்டு கத்திருப்பாங்கன்னா, ஸ்டாலின்னு சொல்லிட்டு அவரை ஒருமையில் அதுன்னு பேசியிருப்பாங்க. கூட இந்த பொண்ணுங்களும் கத்திருக்கும், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏதோ அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது மாதிரி ஏதோ ஆபாசமான சொற்களை சொல்லி திட்டிருப்பாங்க. இந்த பொண்ணுங்களும் அல்லது இந்த பசங்களும் இந்த குட்டி பசங்களும் சொல்லி திட்டிருக்கோம். இன்பநிதி அவர்களை குறித்து பேசியிருப்பாங்க, திட்டிருக்கோம். அவருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? அந்த இன்பநிதிங்கிற பையனுக்கும் கட்சிக்கு என்ன சம்மந்தம், அரசியலுக்கு என்ன சம்மந்தம்? ஆனால் இதெல்லாம் சொல்லி உள்ள ரொம்ப இயல்பாக ஆபாசமாக இப்படி பேசும்பொழுது கத்தி டிவி கேட்டு கத்துறோம், இதையும் சொல்லி கத்திருப்பாங்க, கூட சேர்த்து கத்திருக்கோம். அவள் அப்படியே வெளில வரும்போது மைக்கி நட்டோடனே ஆமாம் முதலமைச்சர் அவன், இவன் துணை முதலமைச்சர் இவன் உதயநிதி அவன், 4 முன்னாடி 8 முன்னாடி 10 முன்னாடி ஜாலி ஜாலி அப்படி அந்த மூட்லேயே மாப் மென்டாலிட்டியோட எல்லாம் வந்துருந்தது பாப்பா. இப்போ வீட்டுக்கு போனோன்னா தான் வீட்டில் உள்ளவங்க சொல்லும் போது தான் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, ஐயோ தவறு பண்ணிட்டோமே. இப்போ பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரவங்கெல்லாம் நம்மளை வந்து என்ன பார்வையோட பார்க்குறாங்க, அது தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு வீட்டில் உள்ளவங்க சொல்லி திருத்திருக்காங்களே தவிர, அந்த கட்சிக்காரவங்க கட்சி ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களை முழுக்க இப்படி பேசணுங்கிறத எதிர்பார்க்குறாங்க அவங்க. அப்போ இப்படி பேசுறது சரிதான் அப்படின்னு அந்த கட்சிக்காரவங்க கட்சி தலைமை நினைக்கிது அப்படின்னாக்கா எனக்கு எல்லாரும் கண்டிச்சிருக்கணும்ல. இந்த வீடியோக்கள் எல்லாம் ஏதோ யூடியூபோடையோ அல்லது ஃபேஸ்புக்கோடையோ ட்விட்டரோடையோ இன்ஸ்டாவோடையோ நிற்கிற வீடியோக்கள் அல்ல. இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் டிபேட்டுகள் ஆகுது. அந்த டிபேட்டில் உட்காந்து பேசும்போது இந்த வீடியோக்களை மென்ஷன் பண்ணி பேசுகிறாங்க, ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க. அப்போ கட்சியினுடைய கொள்கை இதுதானா, 4 பேரை கட்டிக்கு 10 பேரை கட்டிக்கு இதுதான் கட்சியோட கொள்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இப்படிலாம் பேசக்கூடாதுனாக்க கட்சி தலைமை அறிக்கை விடணும். இப்படிலாம் பேசக்கூடாது, அறிக்கை விடணும். கட்சியில் உள்ள அடுத்த கட்ட தலைவர்கள் புசி ஆனந்த், சில்பா குமார், இந்த லூஸ் மோகன், இந்த காலேஜ் மணி இவங்கெல்லாம் அது குறித்து பேசணும். இப்படிலாம் பேசாதீங்க பொது வழியில், நம்ம வந்து கருத்தால் தான் எதிர்கொள்ளணும், அப்படிலாம் பேசுகிறது தப்பு, தலைமை இதை வந்து ரசிக்கலை, தலைமை இதை கண்டிக்குது, இப்படிலாம் பேசாதீங்க, நம்மளாம் தற்கொலைன்னு சொல்கிறது உண்மையாடணும்னு சொல்லிட்டு இவங்க பேசணும். இல்லை இவங்க இது வரைக்கும் பேசுனதும் கிடையாது, அறிக்கைப்பட்டதும் கிடையாது, கண்டிச்சதும் கிடையாது அப்படின்னாக்கா அப்போ இவ்வாறு பேசுவது அந்த கட்சி தலைமை கட்சி நிர்வாகிகள் விரும்புகிறார்கள். அப்போ நம்ம இப்படி யோசிச்சு பார்ப்போம், இப்போ இது சரிதான் இப்படி பேசுறது, அதாவது என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் புருஷனே கொண்டாந்து விஜய்கிட்ட விட்டு போவார், இப்படிலாம் பேசுறது சரி அப்படின்னு இந்த கட்சி தலைமையோ கட்சி நிர்வாகிகளோ அதை யோசிக்கிறாங்கன்னா, அப்போ இந்த கட்சியில் அடுத்த கட்ட நிர்வாகிகளாக இருக்கிற ஆதவர்ஜுனா வந்து சொல்லுவானா, இதை என் பொண்டாட்டிக்கு என்னை விட விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுவானா ஆதவர்ஜுனா? இல்லை ஆதவர்ஜுனா பொண்டாட்டி உள்ள சொல்லுவாங்களா, எனக்கு என் புருஷன் ஆதவர்ஜுனா விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும், அதெல்லாம் அவரே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அல்லது இவன் நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி? இப்போ நீங்கள் போகிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களே இதே ஸ்டேட்மெண்ட்டை ஆதவர்ஜுனா பொண்டாட்டி ஏன் வந்து சொல்லலை? இதே ஸ்டேட்மெண்ட்டை சிடிஆர் நிர்மல்குமார் வீட்டில் உள்ள பெண்கள் ஏன் வந்து சொல்லலை? இதே ஸ்டேட்மெண்ட்டை லூஸ் மோகனுடைய மனைவியோ லூஸ் மோகன் வீட்டில் உள்ள பெண்களோ ஏன் வந்து சொல்லலை? எனக்கு லூஸ் மோகனை விட விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும், அவரை நான் விட்டு போகிறாங்கன்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் இது வரைக்கும் வெளில வந்து சொல்லலை? ஏன் அந்த காலேஜ் மணி வீட்டில் உள்ள பெண்கள் அவங்க மனைவி வந்து சொல்லுவாங்களா, இதை எனக்கு புருஷனை விட எனக்கு விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்களேன் பார்ப்போம். கூட்டுறவங்க 4 பொண்டாட்டி வச்சுருக்காங்க, அதே மாதிரி என் புருஷன் 10 பொண்டாட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சிடிஆர் நிர்மல்குமாரையோ மற்றவங்கள சொல்லுங்கள். இல்லைனாக்கா என்னங்க இப்போ யாரோ வந்து 4 புருஷன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி பேசணுங்களேன் பார்ப்போம். அப்போ இதெல்லாம் தவறு, பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சாங்க அந்த கட்சியில் உள்ள பெண்களும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? ஏன்னாக்கா நீங்கள் அப்படி பேசுவது அவங்களுக்கு தேவைப்படுகிறது. இது வரைக்கும் ஆதவர்ஜுனா மனைவி வெளில வந்து பேசியிருப்பாங்களா? புசியானதுடைய மனைவி யார், அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க எத்தனை, அவருக்கு பெண் பிள்ளை இருக்கா ஆண் பிள்ளை இருக்கா யாருக்காவது தெரியுமா? ஏன் பொதுவில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க அவங்க? ஏன் இவங்க சிடிஆர் நிர்மல்குமார் வீட்டில் உள்ள மனைவி ஏன் இது வரைக்கும் பொது வழிக்கே வந்தது கிடையாது? ஏன் அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்க வந்து பேச முடியும்? நம்ம பிள்ளைங்க போய் பேசுது இல்லை?
நம்ம பிள்ளைங்களை வச்சு பேச சொல்லி வீடியோ எடுக்கிறாங்கல்ல துண்டு போட வச்சு. ஏன் சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவர்ஜுனா, புசியானது, லூஸ் மோகன், இந்த காலேஜ் மணி இவங்க வீட்டில் உள்ள பெண்களெல்லாம் வச்சு துண்டு போட விட்டு நான் இவங்க மனைவி எனக்கு வந்து என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் வீடியோ எடுத்து போட சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் வந்து காலேஜ் மணியோட பொண்டாட்டி லயோலா மணி பொண்டாட்டி நான் எனக்கு வந்து விஜய் தாங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்களேன் பார்ப்போம். அவங்க வீட்டோட பிள்ளைகளை வந்து சொல்லுங்கள். இவங்க இத்தனை பொண்டாட்டி வச்சுருக்காங்க, அவர் விஜய் வந்து 10 பொண்டாட்டி வச்ச பிரச்சனை இல்லை, இப்படிக்கு ஆதவர்ஜுனா பிள்ளை, இப்படிக்கு நிர்மல்குமார் பிள்ளை, இப்படிக்கு புசியானந்த் பிள்ளை சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? இப்போ அந்த கருத்து சரினாக்கா அவங்க வந்து சொல்லலாம்ல. அப்போ இதெல்லாம் பிஆர் டீம் பண்ணுற வேலைகள். இது சரினாக்கா அவங்க வந்து சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க வீட்டு பிள்ளைகள் என்ன சொல்லுது? விஜய் வீட்டு பிள்ளை என்ன சொல்லுது? விஜயோடைய பையன் என்ன சொல்கிறான்? எங்கள் அப்பா கேடு கட்டணும்னு சொல்கிறான். அவங்க பொண்ணு என்ன சொல்லுது? எங்கள் அப்பனை பற்றி பேசவே நான் விருப்பப்படலங்குது. அவங்க மனைவி அயோக்கிய பையங்க அப்படின்னு அவங்க மனைவி சொல்லுது. இவங்களுக்கெல்லாம் தெரியாது, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு விஜயை பற்றி தெரிஞ்சிருமா? அப்போ இந்த ஆபாசமான கருத்துக்களை, இழிவான கருத்துக்களை நம்ம வீட்டு பெண்களை வைத்து பேச வைப்பது, நம்ம வீட்டு குழந்தைகளை வைத்து பேச வைப்பது, அதை எடுத்து வைரலாக்குவது, ஸ்ப்ரெட் பண்ணுவது. அப்போ இதில் யார் அசிங்கப்படுறான்னா நம்ம வீட்டு பெண்களும் நம்ம வீட்டு பிள்ளைகளும் அசிங்கப்படுது. அதன் மூலமாக வெளியில் போகும் பொழுது ஏப்பா உன் பொண்ணு என்னப்பா இப்படி பேசியிருக்கு, ஏப்பா என்னப்பா உன் பிள்ளை என்னப்பா இப்படி பேசி தெரியுது இப்படின்னு அவங்களுடைய கணவனையோ அல்லது அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ சித்தப்பாவோ பெரியம்மாவோ பெரியாத்தாலோ யாரோ வெளில போகும்போது நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு அவங்களும் சேர்த்து இழிவுபடுறாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு அவங்கள் மீதும் பொதுமக்கள் மீதான பார்வை மாறும். ஓஹோ இவங்க அந்த 4 புருஷன் 8 பொண்டாட்டி சொன்னிச்சு அவங்களுடைய சின்னம்மாவாது அப்படின்னு உங்கள் மீதான பார்வை இவங்க சொல்கிற கண்டென்ட் மூலயமா உங்கள் மீது மாறும். ஏன் அவங்க வீட்டு பிள்ளைகள் சொன்னால் நம்ம வீட்டு பிள்ளைகள் சொல்ல இதான் சொல்கிறேன் ஆரம்பத்துலேருந்து. நீங்கள் இதில் போய் சிக்கிற நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம வீட்டு பெண்களோ ஆண்களோ யார் இதில் போய் சிக்கிறாதீங்க. இந்த கரூர் கூட்டம் என்பது முழுக்க ஜனநாயகன் ஷூட்டிங்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அதில் 41 உசுறு போயிருக்கு. அந்த ஃபுட்டேஜஸ் முழுக்க அவங்க எடுத்த கேமராவிலேயே பதிவாயிருக்கு. அதனால தான் நிறைய ஃபுட்டேஜஸ் அவங்க டெலீட் பண்ணியிருக்காங்க. பாக்கி உள்ள ஃபுட்டேஜஸை மலேசியாவில் சேஃபாக ஏஐ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இதில் நம்ம வீட்டு பிள்ளைகள் கூட்டத்துக்கு போகும்போது மாப் மென்டாலிட்டியில் வச்சு அவங்க ஷூட் பண்ணும்பொழுது நீங்கள் எங்கேயாவது அந்த கூட்டத்துக்கு அனுப்பாதீங்க. அனுப்புனீங்கனாக்கா நம்ம வீட்டு பிள்ளைகளை ஆபாசமாக பேச வச்சு அதை ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம குடும்பத்தினுடைய பெயரை கெடுக்கத்தான் பார்ப்பார்கள். அதனால் வீட்டில் உள்ள பெரியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து வீட்டில் உள்ள பிள்ளைகள் அந்த கட்சியினுடைய தொடர்பு இருக்கா, அவங்க கட்சிக்கு ஆதரவாக இருக்கா, அவங்க கட்சி கூட்டத்துக்கு போகுதா, அவங்க கூட பழகுதா என்று பார்த்து கவனமாக பிள்ளைகளை வளர்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.